விவாதத்தை திரு மணி அவர்கள்ட்ட துவங்குறேன். அதிமுகவில் இபிஎஸ் ஆர்பி உதயகுமாரை சந்தித்த பிரேமலதா, ஜி.கே. வாசன், இது ஒரு ஒரு லைன் இருக்கு சார். இன்னொரு பக்கம் தாவேகா தனி கூட்டணி அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இது எதை இன்னைக்கு 2026 நோக்கி எதை காட்டுகிறது? எதை காட்டுது? அதிமுக கூட்டணி ஒன்று தனியாக, தாவேகா கூட்டணி ஒன்று தனியான்னு நீங்கள் எழுதியிருப்பதிலிருந்து காட்டுது. அப்படி காட்டினா தானே திமுக வெற்றி பெறும்னு திமுக நம்புது என்று காட்டுது. இப்போது விஜய் இப்படி உறுதியாக இருக்கிறார் இல்லையா? விஜய் உறுதியாக இருக்கிறாரு, யாராவது உள்ளே வருவாங்களா விஜய் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸில்? நேற்று மதுரையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை முந்தானேற்று பேசிய போது சொன்னார்னு நினைக்கிறேன் ஒரு செய்தியை. பீகார் தேர்தல் தோல்வியை பற்றி கேட்காங்க. காங்கிரஸ் தோற்கவில்லை, ஜனநாயகம் தோற்கவில்லைன்னு சொல்லிட்டு ஏதோ இப்போ நேற்று ஆரம்பித்த கட்சி அல்ல காங்கிரஸ், 150 ஆண்டுன்னு சொல்லிட்டு, 3/4 நூற்றாண்டு கட்சி அல்லன்னு சொன்னார். அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். 3/4 நூற்றாண்டு கட்சி அல்லங்கிற வார்த்தை ஒரு இந்த விஜய் பாணியிலான நக்கல் வார்த்தை. பவள விழா பாப்பா பற்றி சொல்கிறார் அப்படின்னு பொருள். அதுக்கு பிறகு நேற்று மதுரையில் காங்கிரஸ் இல்லாமல் திமுக வெற்றி பெற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் செய்திகள். செய்திகளிலிருந்து அறிய முடிந்தால் அறியட்டும், அறிய முடியாவிட்டால் விடட்டும். ஒன்று. அடுத்து இன்றைக்கி எஸ்ஐஆர் விஷயத்தில் 14 மாநிலங்களை 12 மாநிலங்களையோ கூட்டியிருக்கார் ராகுல். டெல்லிக்கு போகிறாங்க. இங்கேருந்து தமிழ்நாட்டு மாநில தலைவரும் போகிறாரு. சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமாரும் காங்கிரஸ் கட்சியிலேருந்து போயிருக்கார். ஏற்கனவே ராஜேஷ்குமார் தலைமையில் அவங்க டீம் கன்னியாகுமரி மாவட்டம் திமுக கூட்டணியை விட்டு விலகிட்டாங்களா? சொல்லலை கொஞ்சம். ஆனால் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறது மாதிரி ஒரு விஷயத்த இல்லையே. திமுக கூட்டணி விட்டு விலகிட்டாங்களா அவங்க? அந்த மாவட்ட காங்கிரஸ் எது அடிப்படையில் சொல்லுங்கள்? எத்தனாம் தேதிங்க எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக கூட்டணி போராட்டம் நடத்திச்சு? அன்னைக்கு திமுக கூட்டணி என்பது தமிழ்நாடு எங்கும் இருக்குல்ல. ஆமாம், அங்கே அப்போ எல்லா கட்சிகளும் திமுக தலைமையிலான கூட்டணி தானே. எஸ்ஐஆர் எடுத்து போராட்டம் நடத்தினாங்கல்ல, ஆர்ப்பாட்டம். அது என்றைக்கு நடத்தினாங்க? அதில் கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் கலந்துக்கிச்சா? கலந்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 17ஆம் தேதி நடத்துகிறோம்னு சொல்லி நடத்தினாங்க தனியாக. சரிதானா? தனியாக தாவேகாவும் நடத்தினாங்க 16ஆம் தேதி. தனியாக கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் நடத்தினாங்க. இதெல்லாம் நடப்பு செய்திகள். இது எதை உறுதிப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? இதிலிருந்து புரியறவங்க புரிய வேண்டியது. என்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் எதுக்கு ஆட்சி கட்சியை பகிச்சுக்குவானே, திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது, திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது இப்படி சொல்லிட்டே இருப்பேன். வீட்டுக்கு விசாரணம்ல. ஆனால் இதுக்கெல்லாம் டெல்லி தலைமை ஒத்துக்காது, திரும்ப திரும்ப அந்த விஷயம் சொல்லப்படுது இல்லை சார்? ஆல்மோஸ்ட் ராகுல் கன்வின்ஸ்டு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். போதுமா? இன்று சாயந்தரம் பேசுவாங்க, உடனே அறிவிக்க மாட்டாங்க. இதுதான் செய்தி. தாவேகா இன்னும் அன்ப்ரூவ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று தாவேகா யாரும் இப்போ பேசுறது இல்லைங்க. சரி, இப்போ பீகாரில் காங்கிரஸுக்கு இந்த அளவுக்கு ஒரு தோல்வி அடைந்திருக்கிற நேரத்தில் விஜய் காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருப்பாரா? பீகார் வேற, தமிழ்நாடு வேறு தானே, வெவ்வேறு மாநிலம்னு நான் நினச்சிட்ருக்கேன். பீகாரில் எதிர்த்து நிதிஷ்குமார் கட்சியும் பாஜகவும் தானே கூட்டணி. அங்கே தேஜஸ்வியுடன் தானே காங்கிரஸ் கூட்டணி. அங்கே தேஜஸ்விக்கு வீட்டுக்குள்ளேயே உள்ள பிரச்சனை தானே பெரிய பிரச்சனை. அண்ணங்காரரை 44 தொகுதியில் ஏற்று நிற்கனே. தேர்தல் முடிவுக்கு பிறகு இன்னமும் மோசமாக போச்சுல்ல, தங்கச்சிக்காரங்கள்லாம் வெளியே வர. அது வேறு, இது வேறு. அதுவா தமிழ்நாடு? தமிழ்நாடு வேறு, கேரளா வேறு, பாண்டிச்சேரி வேறு. கேரளாவில் எல்லோரும் உறுதி சொல்வது என்ன? காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்தால் கூட்டணி ஆட்சி உறுதி தானே எல்லாரும் சொல்கிறாங்க. புதுச்சேரி அப்படி தெரியலை. என்ன இறங்கி ஒருத்தர் பணத்தை செலவழித்து வேலை செய்கிறாரு புதுச்சேரியில், ஜான்குமார் மூலம். எதிர்த்து ஜெகத் ரட்சகனை இன்னொரு கட்சி இறக்குது. அது புதுச்சேரி கதை. அதனால் அதில் காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்து இப்படின்னு எனக்கு இன்னும் சரியான இது கிடைக்கல.
தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து தங்களுடைய 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இதுவரை திமுக பரப்பி வந்த எல்லா செய்திகளையும் உடைச்சிட்டாங்கல்ல தேவைக்கா தலைமை. விஜய் என்ற முகத்திற்காக மட்டும் வரக்கூடிய சினிமா ரசிகர்கள், விசிலடித்தாங்குஞ்சுகள் என்பதெல்லாம் உடைச்சிட்டாங்கல்ல. விஜய் என்ற முகம் வரவே இல்லைல்ல. எல்லா மாவட்டத்திலையும் என்ன நடந்ததுன்னு யாருக்காவது ஸ்டடி இருக்கா? எல்லா மாவட்டத்திலையும் கூடிய கூட்டம் என்பது தானாக வந்த கூட்டம், அழைக்கப்பட்டு வந்த கூட்டம், திமுக நடத்திய கூட்டணியினுடைய ஆர்ப்பாட்ட கூட்டம் என்று எஸ்ஏஆர் எதிர்ப்பிலேயே ரெண்டையுமே வந்து பகுத்து பார்க்குறாங்களே ஒவ்வொரு மாவட்டத்திலையும். பார்க்கும் பொழுது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்கள், மாநில செயலாளர் இன்சார்ஜ் அந்த மாவட்டத்தில் என்ற தலைமையை ஏற்றுக்கொள்கிறாங்களே. ஆனால் இதெல்லாம் மதுரையிலெல்லாம் மாவட்ட செயலாளருடைய பிறந்தநாள் முதற்கொண்டு கொண்டாடுறாங்க தொண்டர்கள். விஜயுடைய மாவட்ட செயலாளர்களுடைய பிறந்தநாள் போதுமா? அப்போ என்ன அர்த்தம்? விஜய் என்ற முகத்துக்காக மட்டும் இல்லை, அது ஒரு கட்சின்னு நம்புகிறாங்க கீழே உள்ள தொண்டர்கள். வெளியுள்ளவங்களுக்கெல்லாம் தெரியாது. வெளியுள்ளவங்கெல்லாம் திமுக வேண்டிய பரப்புரையை கேட்டாகணும். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த முக்குக்கு மூலைக்கு போனாலும் திமுக பரப்புரை தான் வரும். அதனால் அதை கேட்டால் வந்து விஜய் கட்சி ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். சொல்லலைன்னா முறைச்சி பார்ப்பாங்க. சார் இன்னொரு பக்கம் ஜி.கே. வாசன் இல்லை, இது மட்டும் இல்லை, தாவேக்கா என்னெல்லாம் நிரூபிச்சிச்சு 16ஆம் தேதின்னு பாருங்கள். எந்த இடத்திலும் ரொம்ப கட்டுப்பாடுடன் இருந்தார்கள். அப்போ தற்குறி இல்லையா? அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை நாளும் தற்குறின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அணில் குஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க டிசிப்ளின்டாக இருக்காங்க. இதெல்லாம் ஓவரா இல்லையா விஜய் செய்கிறதெல்லாம்? அன்ப்ரூவ்டு பார்ட்டி நீங்கள் சொன்னீங்களே முதல்ல, அன்ப்ரூவ்டு பார்ட்டி இப்படிலாம் பண்ணலாமா? தமிழ்நாடுங்க திமுக அதிமுக சமமாக ஒரு கட்சியாக காட்டலாமா? எல்லா மாவட்டத்திலையும் ஒரே நேரத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா? மாவட்ட செயலாளர் இதுவரை அறியப்படாதவர்கள், முகம் தெரியாதவர்களுடைய தலைமையிலேயே கூடலாமா? அன்ப்ரூவ்டு பார்ட்டிங்க. அதனால் நாம் சொல்ல வேண்டியது திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. இப்போ இபிஎஸ் வலுப்படுத்த பார்க்குறாரா தன்னுடைய அணியை? பிரேமலதாவை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்காரு, வலுப்படுத்த தன் அணியை பார்த்து தானே ஆகணும். வலுப்படுத்துறதுக்கான என்ன வியூகங்கள்லாம் வச்சிருக்காரு? பிரேமலதா கூட நீங்களே போட்டிருக்கீங்க, சந்தித்த பிரேமலதா ஜி.கே. வாசன் போட்டிருக்கீங்க. பிரேமலதா சந்திச்சாங்க, அதன் மூலமா வலுப்படுத்திட முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அதாவது வைகோ வந்து ஒரு சாராருடைய வாக்குகளை பெறுவார் என்ற நம்பிக்கை இருந்ததை அதே சாரார் மத்தியில் பிரேமலதா பையன் போய் நின்று கிட்டத்தட்ட வெற்றி பெறும் அளவுக்கு வாக்குகள் வாங்கினாரா இல்லையா? விருதுநகரில் அங்கே இன்னும் பச்சையாக பேசினா கமநாயுடு குடும்பங்களில் 10 குடும்பத்தில் இப்போ 4-5-6 குடும்பத்துக்கு விஜய் படம் இருக்குது. போதுமா? வீடா கோவில்பட்டியில் சொல்கிறேன், வைகோ இருந்த இடத்துல. சரி, வைகோவிலிருந்து வெளியே வந்தவர் வந்து 20ஆம் தேதி நடத்துகிறார தன்னுடைய கட்சியை, புது கட்சியை உருவாக்க. அதில் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரும் யார்? திமுக சார்பாக பேசுகிறவங்க தானே. அப்போ திமுக வேண்டிய மூவ் என்னது? அப்படிலாம் நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா வைகோ அறிவிச்சிருக்கிறாரு 1ஆம் தேதி என்ன போதை எதிர்ப்பு போராட்டம் நடைப்பயணம்ட்டு. அதில் திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் வந்து தான் தொடங்கி வைப்பார்னு அறிவிச்சிருக்காரு. அதனால் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது சொல்லிட்டே இருக்கணும். சரிதானா? இதுதான் நடக்கும். நிறைய விஷயங்களை பிரேக் பண்ணுறீங்க சார், பட் அதை கொஞ்சம் தெளிவாக மாற்றி இருக்கா அப்படிங்கிறத மணி சார் மூலமா தெரிஞ்சுக்க விரும்புறோம். மதிமுகவுடைய மூவ் எப்படி இருக்க போகுது, தேமுதிகவுடைய மூவ் எப்படி இருக்க போகுது? சும்மா இந்த மாதிரி ஜி.கே. வாசனுடைய பங்களிப்பு என்ன இருக்கு? எதிர்த்தரப்பு மல்லை சத்யா குரூப் சொல்ற மாதிரி நான் அவங்க வந்து துறை வைக்கோ எல்லா அமைச்சர்களையும் போய் சந்திச்சாரு. அதற்கப்புறம் வந்து அவர் வந்து 15 சீட் வாங்க போறாங்க பாஜகட்ட அப்படின்லாம் சொல்றீங்களா? அதெல்லாம் சொல்ல போறது முடியாது. வைகோ உறுதியாக சொல்லிட்டாரு, இந்த முறை ஒவ்வொரு முறை போதை ஒழிப்பு நடைப்பயணத்தில் அந்த பரப்புரை மட்டும் செய்வேன், இந்த முறை திமுக மாடல் அரசு மீண்டும் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்ற பரப்புரையை பகிரங்கமாக அரசியல் பரப்புரை செய்வேன் சொல்லிட்டாரு. அதனால் நாம் நம்புவோம், தலைவர்கள் சொல்கிறது தான் நம்பணும். சரி, இவங்கெல்லாம் இன்டாக்டாக இருக்காங்க. ஆனால் காங்கிரஸுடைய அந்த செய்திகளில் பலமுறை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணாலும் நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருவோம் அப்படிங்கிற அந்த விஷயம் சொல்லவே வேண்டாமே. எதுக்காக சொல்லணும்? வின்-வின் சிச்சுவேஷன் அப்படிங்கிற திமுக கூட்டணி என்பதில் திமுக மட்டும்தான் இருக்கா? விசிகா இருக்குது, சிபிஎம் இருக்குது, சிபிஐ இருக்குது, எல்லாம் இருக்குல்ல.
எல்லாரும் ஒன்றா தான் நாங்கள் திமுக கொடுக்கிற இடங்கள் எல்லாம் வெற்றி இடங்கள் அப்படின்னு மாறுகிற போது யோசிப்பாங்கல்ல, ஏற்கனவே பீகார்ல தோல்வி அடைந்திருக்கிறாங்க, அப்ப தமிழ்நாட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை நீங்கள் தனித்து பார்த்தா எனக்கு தனித்து பார்க்க முடியல. விசிகா சிபிஎம் சிபிஐயுடன் சேர்த்து தான் பார்க்க முடியுது. அதனால் எதுக்காக உங்களுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு எதையும் அறிவிக்கணும்? எதையுமே ஃபோக்கஸ் பண்ண திரும்பியும் கேட்குறேன், விஜய் அப்படிங்கிறவரை நம்பி காங்கிரஸ் 26ல் களம் இறங்குமா? மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் இவங்கெல்லாம் இதை டிசைடிங் ஃபேக்டர். எங்கள் விஜய் பற்றியும் அவர் கட்சியை பற்றியும் பரப்பப்பட்ட பரப்புரை எல்லாமே ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் உள்ள பரப்புரையில் வீரியமுள்ள பரப்புரை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை உடைச்சிட்டாங்கங்கிறேன். நான் கலை யதார்த்தத்தை மட்டும்தான் மதிப்பீடு செய்ய தெரியும். தனியாக ஒருத்தருக்கு என்ன பேசினாங்கலாம் நான் யூகம் பண்ணவும் தெரியாது, யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி ஆர்வடம் பண்ணவும் தெரியாது. கலை யதார்த்தங்களை நான் மதிப்பீடு செய்ய முடியும், கலை யதார்த்தங்களை சொல்லிவிட்டேன் நான். சரி.